தொண்டர்மனம் கை சிறப்ப தூய திருநீற்றினை எழுந்து செய்யும் தனி நடப்ப ஏழு உலகம் குளிர் தூங்க அண்டர்குலம் அதிசயப்ப அந்தளர் ஆகுதி பெருக மண்டமிழ் செய்தவம் நிரம்ப மாதவத்தோர் செயல் வாய்ப்ப இசையத்தின் பெருமையெல்லாம் தென்திசையே என்றேற மிசை உலகம் பிற உலகம் மேதிரியில் தனிவெல்ல அசைவில் செல்லும் தமிழ் விளைக்கு அயல் வளைக்கும் துணை விளக்க அவமிருக்கும் புல்லறிவின் சமணமுதாம் கடசமயம் அவமிருக்கும் குறைகள் வாழ்பட நல்லூழிதரும் தவமிருக்கும் சண்டையிலே சாராக்கிரங்கள் எல்லாம் சிவம்பிருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். இந்த பள்ளியினுடைய தாளாளர்களே தாளாளர் பார்க்கும் பொழுது உழைப்பே உயர்வை தரும். இந்த பள்ளியில் நுழைஞ்ச உடனே ஆயக்கலைகள் 64 ஏய உதவிக்கும் என் நம்பினாங்க. அது போல இந்த பள்ளியை உருவாக்குவதாக நம்ம தாளாளர் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். அடுத்து சமம் செய்து தீர்வுக்கும் போல் போல் சார்ந்தாவை சார்வோர் கணினாங்க. அப்ப இந்த வழக்கறிஞர்கள் அடுத்து நாவுக்கு நாயகி நான்மணி பூடாரம் பூவுக்கு நாயகி பொன்னொழி விண்ணும் பாவுக்கு நாயகி பாலுத்த வண்ணம் ஆவுக்கு நாயகி அமர்ந்திருந்தார்களே அவர்களுக்கும் சபை வணக்கம். எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கும் வணக்கம். அவர்களை நல்ல முறையில் உருவாக்குவதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபடுகின்ற அவருடைய பெற்றோர்களுக்கும் வணக்கம். சபையர்களே, இந்த கூட்டத்தில் நம்ம பேசுறதுக்கு என்னுடைய பேரப்பிள்ளை தான் காரணம். தாத்தா என் பள்ளிக்கூடத்தில் கூட்டம் நடந்து நீங்க அவசியமானு சொன்னாங்க. அவங்களுடைய ஆணையத்துக்கு நான் வந்தேன். பள்ளியில் நுழைஞ்ச உடனே பள்ளியை பார்க்கும் பொழுது தெய்வத்தால் ஆவாதி எனினும் மெய்வருந்த கூலி தரும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பள்ளி இருந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. மாணவர்கள் எதிர்கால சமுதாயத்தை நல்ல முறையில் உருவாக்குறதுக்கு மாணவர்கள் தேவை. ஒரு மனிதனுடைய வாழ்வில் 4 பாகங்கள். 1 வயசுல 25 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியமா இருக்கணும். பிரம்மச்சரியமாக இருந்தால் தீயவைகள் நம்மை அணுகாது. நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நிலையனை சிறுநெறிகள் சேராமல் திருவருளே சேர்வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தையிற்கு அறிய வண்ணம் அருளையதை யார் பெறுவார் அச்சோழினார் மாணிக்கவாசகர். அதனால பிரம்மச்சரியமா இருக்கணும். மாணவர்கள்லாம் நிமிர்ந்து உட்காரணும். புரிய உட்காரணும். நிமிர்ந்து உட்கார மாணவர்களாம் அப்படி இருக்கணும். ஏன்னா இப்படை தோற்கும் எப்படை வெல்லும் அது போல இருக்கணும். ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு மாணவன் 10 வயது இருக்கும். காலையில் எழுந்திருச்ச உடனே தன்னுடைய தாயை வணங்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவான். ஒரு நாள் தாயை வணங்காத போயிட்டான். ஒரு அரசன் அரண்மனையில் இருந்து பார்க்கலாம். இவனை பார்த்து அவன் இடிச்சுட்டான் அரசன் தலையில. உடனே அவன் மந்திரியை கூப்பிட்டு, இந்த பையன் யாரு? நான் முகத்தில் நீ முடிச்சுட்டு என் தலையெல்லாம் இடிச்சுட்டு அது போல தினம் பார்க்குறவங்கெல்லாம் ஒரு ஆபத்து இருக்கும். அவனை மறுபடியும் பண்ணிட்டாங்க. அந்த கொலையாளி ஓடி இந்த மாணவனை கூப்பிடலாம். உன்னை அரசை கூப்பிட்டார். அவன் ஒன்றும் பயப்படல. எதுக்கு என்ன அரசை கூப்பிட்டாரு? ஏதோ கூப்பிட்ட போனோம். நான் வார்க்கும் குடியல்வோம் நம்மனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படவும் கடலை இல்லோம் ஏமாப்போம் விடியறிவோம் இன்பமே என்னாலும் துன்பம் இந்த மாணவன் போறான். என்ன அரசத்தை போய் என்னையா இவன் கூப்பிட்டீங்களா என்னன்னு கேட்கறான். இந்த காலையில் எடுத்து முகத்தில் முடிச்சு தலையில் அடிச்சிருக்கேன். அதை போல ஒவ்வொருத்தரும் அடிச்சுவாங்க. அதாவது உங்க மரணம் பண்ண சொன்னான்னு அந்த மாணவன் என்ன நம்ம சொன்னான், ஐயா நீங்க சொன்னது உண்மை, நான் ஏத்துக்கிறேன். இன்னைக்கு நான் காலையில் எடுத்து உங்க முகத்தில் தான் முடிச்சேன். என் முகத்தில் முடிச்சதுக்கு தலையில் அடி, உங்க முகத்தில் முடிச்சு எனக்கு மரண தண்டனை. உங்களை என்ன செய்யணும்னு கேட்டான். அதே போல இந்த பருவம் நல்ல பருவம், ஒழுக்கமா இருக்கணும், கட்டுப்பாடா இருக்கணும், டெய்லி படிக்கணும். என் நான் சொல்ல பின்னால் எல்லாம் சொல்லணும். என் தாயே சரஸ்வதியே சொல்லுமா, எங்களை பாருமம்மா பள்ளியினூரை
கூட்டம் பொருள் கூட்டம் அத்திரையும் கொண்டு மருள் புரியுவாயே குணமுள்ள சரஸ்வதியே வெள்ளை மலர் மலராலே வெகுவீர பாசைகளை புனிதமாய் கற்பி வைக்கும் ஓதி வைக்கும் சரஸ்வதியே. மாணவனுக்கு 4 தெய்வம். அன்னையும் விழாவும் முன்னேறி தெய்வம். அடுத்தது ஆசிரியர். கடைசியில் தெய்வ தொழில்நுட்பம். ஆசிரியருக்கு ஒரு தனி பெயர். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். ஆகினால நீங்க எல்லாம் குரு வார்த்தைக்கு பதில் வார்த்தை சொல்றாரு. குரு என்ன சொன்னாலும் ஓடி செய்யணும். கூறானா இருள், கூறானா ஒளி. நமக்கு ஒளியை கற்பிக்கிறவரே ஆசிரியர். மாணவர்கள் கட்டுப்பாடா இருக்கணும். கட்டுப்பாடுதான் நம்மளை காப்பாற்றணும். சிந்தையை செதவிட்டோம்னா நம்மளை பல வழியில் துன்பத்துக்கு ஆளாகிடுவோம். அதனால மாணவர்கள் எல்லாம் நல்லா ஒழுங்கா காலையில் இருந்து காலையில் ஏற்றி பெற்றோர்களை வாங்கிட்டு பள்ளிக்கு வரணும். நாளைக்கு என்ன வேலை செய்யணுங்கிறத இன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்த வேலை தான் நாளைக்கு செய்யணும். எல்லா நூல்களை விட ரொம்ப சிறப்பான நூல் நமது திருக்குறள். அறநிலைக்கே திருக்குறள் தான். காதல் வாழ்வின் பெரும் புதையல் அகநானூறு, மரக்கிழவர்கள் கல்வெட்டே புறநானூறு, ஈகைக்கு மணிமேகலை, ஒழுக்க சட்டம் நாரடியார், பறை எறிவித்து படம் தமிழுடைய வீரம் ஈரம், இதை பக்குவமாய் முடிவது 10 பாட்டு. இப்படி 80 நூல்களும் அணுகிட்டே போனோம். ஏன்னா எனக்கு கொடுத்ததே 10 நிமிஷம். அதனால எல்லா நூலையும் படிக்கணும். ஒவ்வொரு மனிதனும் காலையில் ஏற்ற உடனே கைகள்லாம் விட்டு பெற்றோர்களை கும்பிட்டு தினம் 100 குறள் படிக்கணும். திருக்குறள் மாதிரி நமக்கு உதவி செய்வது யாருமே இல்லை. அலாவை நாட்டை ஆண்டு வருவான். அவனுக்கு ஒரு மந்திரி. அந்த மந்திரிகிட்ட